2020ஆம் ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆண்டாக மாறி போனது. உலகம் முழுவதும் கொள்ளை நோயின் தீவிரத்தினால் எத்தனையான பாதிப்புகளையும் கண்ணீரையும் கஷ்டங்களையும் சந்திக்க நேரிட்டது. அரசாங்கங்கள் எவ்வளவாய் பாதுகாப்பு முயற்சிகள் நமக்கு செய்த போதிலும் அந்த கொள்ளை நோயை நம்மால் தடுக்க முடியவில்லை. உலகத்தின் நாடுகளில் எத்தனையான பொருளாதார வீழ்ச்சிகள், எத்தனையான கவலைகள், கண்ணீர்கள், நாம் எத்தனை பாதுகாப்பு அம்சங்களோடு இருந்த போதிலும் நம்முடைய உறவுகள், நண்பர்கள், அறிமுகமானவர்கள், சொந்தங்களை இந்த ஆண்டில் நாம் இழக்க நேரிட்டது. உலகம் முழுவதிலும் எத்தனையான மரண ஓலங்கள், நாம் எத்தனையான தனிமைப்படுத்தப்பட்டு பாதுகாப்போடு வீட்டிலே இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில கூட வேலைகளை இழந்து, வருமானத்தை இழந்து, தொழிலை இழந்து எத்தனை பிள்ளைகள் கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு இந்த ஆண்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நம்முடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா மாற்ற வல்லவர். நம்முடைய வாழ்க்கையில இழந்து போன வருமானங்கள், இழந்து போன ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டில் ஏசப்பா நமக்கு புதிய ஆண்டில் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். அநேக பிள்ளைகள் வேலைகளை இழந்திருக்கிறாங்க. வருமானத்தை இழந்து வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் திரும்பி வர முடியாம அவங்க குடும்பங்கள் எவ்வளவு கண்ணீரோடு இருக்கிறது. எத்தனையான மரண சத்தங்கள், தற்கொலைகளை இந்த ஆண்டில் நாம் கேள்விப்பட்டோம். அநேக பிள்ளைகள் தற்கொலை செய்து கொண்டதை நாம் பார்த்தோம். அநேக கொள்ளைகளை நாம் இந்த ஆண்டுல பார்த்தோம். எத்தனை குடும்பங்கள் இந்த ஆண்டுல சமாதானமற்று பிரிந்து போனதை நாம் பார்த்தோம். எத்தனையான விவசாயிகள் கண்ணீரோடு தான் விளைவித்த காய்கறிகளை சரியான விலைக்கு விற்க முடியாமல் கண்ணீரோடு நின்றதை நாம் பார்த்தோம். ஏசப்பா எல்லாருடைய கண்ணீரையும் மாற்ற வல்லமை உள்ள தேவன். இந்த 2021ஆம் ஆண்டை ஏசப்பா ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன சமாதானத்தை ஏசப்பா நமக்கு கொடுக்க வல்லவர். நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த புதிய ஆண்டு நான் வாழ்க்கையில என்ன செய்ய போறேன்? நான் இப்படி இருக்கேனே, என்னால என்ன செய்ய முடியும்? நீங்க கலங்கி கொண்டிருக்கீங்களா? உங்க கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றையும் இந்த ஆண்டோடு விட்டு விட்டு புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் ஜெபத்தோடு அடி எடுத்து வைப்போம். இந்த 2021ஆம் ஆண்டு ஏசப்பா நமக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் ஏசப்பா திருப்ப கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்க குடும்பத்துல மெய்யான சமாதானத்தை ஏசப்பா உங்களுக்கு கொடுக்க ஆவலாய் இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய காரியத்தை ஒப்புவிப்போம். இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.